அவங்க ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, அக்கா நீங்கள் ஃபேஸ் பேக் செய்கிறீங்களே வெளியிலேருந்து பொடியெல்லாம் வாங்குவீங்களா, பவுட்ரு ஃபார்மில் நீங்கள் வாங்கிட்டு அதில் கலந்துடுவீங்களான்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாதுங்க. இது வந்து என்னுடைய தோட்டத்தில் பூக்கிற ஒத்த செம்பருத்தி. இது வந்து என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் ரோஸ். பாருங்கள், பன்னீர் ரோஸ் காஞ்சதுன்னா, நிழலில் காஞ்சதுன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதை வச்சு தான் நான் வந்து தயார் பண்ணுறேன். இந்த செம்பருத்தி வந்து என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறத வந்து சேகரித்து நான் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல அவன் ஸ்டார்டிங் வீடியோலாம் ஒரு ஃபேஸ் பேக் போட்டிங்களா, அது என்னக்கான்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங் வீடியோலாம் பயன்படுத்தியிருப்பேன். இது நலங்கு மாவு. இப்போ நான் சொன்ன அவங்களுக்கு நான் வந்து 3 விதமானது வச்சுருக்கிறேன். 3 விதத்துலேயுமே வந்து நான் வந்து பயன்படுத்துவேன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் நலங்கு மாவு போட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் செம்பருத்தி கலந்த அந்த ஃபேஸ் பேக் போடுவேன். பிம்பிள்ஸ் எனக்கு கிடையாதுங்க, அதனால் நான் வந்து அதிகமாக வந்து குப்பைமேனி ஃபேஸ் பேக்கு அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது. எந்த வந்து ஆயில் ஸ்கின்னாக தாங்க ஆரம்பத்தில் இருந்ததுங்க. இப்போ எனக்கு ஆயில் ஸ்கின் கிடையாது. நான் வந்து 2 வேளை வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ண ஃபேஸ் பேக். இது நலங்கு மாவு. என் முடி பாருங்கள் என்ன கருப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ஏர் வாஷ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறோமோ அப்படி தான் இருக்கும் முடி. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் ஏர் வாஷ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. நாங்கள் பொய்யான ப்ராடக்ட்லாம் சொல்லி விற்கிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதனுடைய பெனிஃபிட் என்னென்னு. நான் வந்து 2 வேளையும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.